வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பில் இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. நிதிநுட்பம் நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் திட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். TNPSC குரூப் 4 காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். புதிய கல்விக் கொள்கையால் தமிழகம் 200 ஆண்டுகள் பின்தங்கிவிடும். நாகர்கோவிலில் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம். சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கண்டனம். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றி மாணவர்கள் படிக்க வேண்டும். கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு. விரிவான செய்திகள். நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பை பொறுத்தவரை இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பை பொறுத்தவரை இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எல்லா சேவைகளும் சென்று சேர வேண்டும் என்றும் கைபேசி மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் சென்னையை தொடர்ந்து கோவை, திருச்சி, மதுரையில் நிதிநுட்ப நகரம் அமைக்கப்படும் என்றும் 7000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலினை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டதை ஒட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதேபோல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்பட்டதை ஒட்டி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். TNPSC குரூப் 4 காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகள் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு நடத்த முடியாததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 3 ஆண்டுகள் கழித்து 2022ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி இதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு கடந்த மார்ச் 24ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியானதாக குறிப்பிட்டுள்ள வைகோ இதற்கான காலி பணியிடங்கள் 10,117 என தேர்வாணையம் அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 ஆண்டுகள் தேர்வுகள் நடத்தப்படாத நிலையை கவனத்தில் கொண்டு பறிபோன 30,000 பேருக்கான வேலை வாய்ப்புகளையும் இணைத்து அவைகளுக்கான தேர்வையும் கலந்தாய்வையும் இந்த ஆண்டிலேயே நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வைகோ வேலை கிட்டாத இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமாறு வைகோ தமது அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையால் தமிழகம் 200 ஆண்டுகள் பின்தங்கிவிடும் என தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு இந்திய அளவில் பெண் கல்வி 28% இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் 78% வரை வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது திராவிட மாடல் அரசின் சாதனை எனவும் தெரிவித்தார். இந்திய அளவில் உயர் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 நிறுவனங்கள்ல 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். முதலிடத்தில் இருப்பது IIT சென்னை, 2வது இடத்தில் பெங்களூரில் இருக்கின்ற IIT, 3வது இடத்தில் டெல்லி இருக்கின்ற IIT. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற 18 இவ்வாறு உயர்கல்வி நிறுவனங்களில் 7 நிறுவனங்கள் அரசு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதியார், கோயம்புத்தூர் பாரதியார், அதே போல் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகம், இவங்கெல்லாம் இப்படி ஒரு 7 பல்கலைக்கழகங்கள் 18 பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி நிறுவனங்களில் 7 நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களாக இருப்பது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. அதில் தான் நம்முடைய மனோன்மணிய சுந்தரா பல்கலைக்கழகமும் 83வது இடத்தில் இருக்கிறது என்பதை நம்முடைய துணைவேந்தர் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையால் தமிழகம் 200 ஆண்டுகள் பின்தங்கிவிடும் என தெரிவித்தார். 200 ஆண்டுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தவிர மற்ற நம்போன்றவர்கள்லாம் படிக்க முடியாத நிலை.
அந்த நிலையை கொண்டு வருவதற்காக புதிய கல்விக் கொள்கையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பது சாமானிய மக்களுக்கு இடையூறு. 3வது வகுப்பு பொதுத் தேர்வு 5, 7, 9, 11 பொதுத் தேர்வு வைத்து வெற்றி பெறாதவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலை மீண்டும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழைய நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம். நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பெயரை பிரதமர் அருங்காட்சியகம் என மாற்றுவது என முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் உள்ள நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் கார்கே, சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்வதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகளின் மூலம் நவீன இந்தியாவின் சிற்பியாக அழைக்கப்பட்ட பண்டித நேருவின் புகழை 1000 மோடிகள் வந்தாலும் அழிக்க முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கல்வி விருது வழங்கும் விழா சென்னை நீலாங்கரையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய நடிகர் விஜய், அம்பேத்கர், பெரியார், காமராஜர் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களில் வரும் அனைத்தையும் நம்பாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும், நாளைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் நீங்கள்தான், உங்கள் பெற்றோர்களிடம் பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துமாறு கூறுங்கள் எனவும் கூறினார். இந்நிலையில் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என நடிகர் விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் விஜய் நல்லதுதானே சொல்லியிருக்கிறார், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வர வேண்டும் யார் வர வேண்டாம் என கூற யாருக்கும் உரிமை இல்லை என பதிலளித்துள்ளார். அதேபோல் நடிகர் விஜயின் கல்வி தொடர்பான செயல்பாடுகள் நம்பிக்கையை தருவதாக விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல விஷயம் தானே. பொதுமக்கள் பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் நல்லதானே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல அதை எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்கவே இல்லைங்க. காலைல இந்த தொகுதியில் இருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. குஜராத்தில் பிபர்ஜாய் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வடக்கு அரபிக் கடலில் மையம் கொண்டிருந்த அதிதீவிர பிபர்ஜாய் புயல் கடந்த 15ஆம் தேதி குஜராத்தின் கட்ச் சௌராஷ்டிரா இடையே கரையை கடந்தது. அப்போது ஏற்பட்ட சூறாவளி காற்றில் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள், மேற்கூரைகள் மற்றும் சாலைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 22 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் 442 கிராமங்களில் வசிக்கும் பெரும்பாலும் மக்கள் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புயலால் பாதிக்கப்பட்ட கட்சி ஜக்குவா கடற்கரை மற்றும் மாண்டவி ஆகிய பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பிற வசதிகளை மதிப்பாய்வு மேற்கொண்டார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 291ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தின் பாலசோர் மாவட்டத்தில் கோரமண்டல் விரைவு ரயில், ஹவுரா விரைவு ரயில் மற்றும் சரக்கு ரயில் ஆகிய 3 ரயில்கள் விபத்தில் சிக்கியதில் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதில் நூற்றுக்கணக்கானோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கடைசியாக 289 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஒடிசா ரயில் விபத்தில் மொத்த பலி எண்ணிக்கை 291ஆக உயர்ந்துள்ளது. சென்னை மாநகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணிக்க மூத்த குடிமக்களுக்கு ஜூன் 21 முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகள் புதியதாக பெறுவதற்கு குடும்ப அட்டையின் நகலுடன் ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் நகல் மற்றும் 2 வண்ண பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்திட ஏதுவாக அவற்றின் அசலை கையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆதார் கார்டுடன் பான் எண்ணை இணைக்க ஒன்றிய அரசு அளித்த காலக்கெடு வரும் 30ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் நிலையில் வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருமான வரி ஏய்ப்பை தடுப்பதற்காக ஆதார் அட்டையுடன் பான் கார்டு எனப்படும் நிரந்தர வருமான வரி கணக்கு எண்ணை கட்டாயம் இணைக்க ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டது. இறுதி வாய்ப்பாக ஜூன் 30 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் இதற்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்படாது என ஒன்றிய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. இந்த காலக்கெடு முடிவுக்கு வர இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வருமான வரித்துறையின் சமூக வலைதள கணக்கு வாயிலாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆளுநராக வரும் ஒருவர் அந்த மாநில மக்களின் மனதோடு கலந்தவராக திகழ வேண்டும் என கவிஞர் வைரமுத்து கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கலைஞர் பிறந்த ஊரான திருவாரூரில் உள்ள ஒன்றிய பல்கலைக்கழகத்திற்கு கலைஞர் பெயரை சூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் செந்தில் பாலாஜியை கைது செய்த முறை சரியா என கேள்வி எழுப்பினார். கைது என்பதற்கு அமலாக்கத்துறைக்கு உரிமை இருப்பதாகவும் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இருக்கட்டும், உங்கள் அதிகாரப்படி கைது செய்திருக்கிறீர்கள், உங்கள் உரிமைப்படி கைது செய்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் சரி. கைது செய்த முறை சரியா? அவர் அமைச்சர் அல்லவா? தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதி அல்லவா? செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு தனி மனிதரா? இல்லை. தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஒரு கேபினெட் அமைச்சராக இருக்கிற ஒருவர் தாக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட நாட்டு மக்களின் மனத்தையும் அவர்கள் தங்கள் பூட்ஸ் காலால் விதிக்கிறார்கள் என்று பொருள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படி தமிழக அரசு சந்திக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் மூலமாகவே எதிர்கொள்வார்கள். நீதி கிட்டும் என்று நம்புகிறேன். இந்தியாவில் சிறு வணிகங்களின் திறனை மேம்படுத்த பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் நிறுவனம் ஒத்துழைக்கும் என அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி இவான் மிஸ்னர் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அந்நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை அதிகாரி இவான் மிஸ்னர் நாடு முழுவதும் உள்ள சிறு வணிகங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த 12 மாதங்களில் 30,536 கோடிகள் வர்த்தகத்திற்கான பங்களிப்பை அளித்துள்ளதாகவும் உலக அளவில் 77 நாடுகளில் சிறு வணிகங்களை ஆதரிக்கும் உலகின் முன்னணி நிறுவனமாக திகழ்வதாக தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது BNIயின் இந்திய தேசிய இயக்குனர் ஹேமு ஸ்வர்ணா, உலகளாவிய சந்தைகளின் தலைவர் மேக்ஸ் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். சென்னையில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவ கல்லூரியில் கிரீன் மில்க் ஆயுர்வேத அஃபெக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் ஆயுஷ் மருத்துவ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் வனிதா முரளிகுமார், தலைவர் தன்வந்திராலயா, மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் மருத்துவர் இளவரசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கட்டுரை போட்டியை தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் விருது வழங்கி மருத்துவம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து 44,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது.
அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 5545 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து 44,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உலக போரில் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகளை விட 100 மடங்கு அதிக ஆற்றல் வாய்ந்த அணுகுண்டுகளை பெலாரஸ் நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார நீதிமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் புதின் தனது நட்பு நாடான பெலாரஸ் நாட்டிற்கு முதல் அணுசக்தி ஏவுகணைகளை வழங்கி இருப்பதாக கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தினார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் பல அணு ஆயுத தொகுப்புகளை பெலாரஸ் நாட்டிற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உக்ரைன் படைகள் பெரிய அளவில் போரில் ஈடுபட தொடங்கியுள்ள நிலையில் உக்ரைனின் எல்லையை ஒட்டிய பெலாரஸ் நாட்டின் திறன் வாய்ந்த அணு ஆயுதங்களை குவிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அணு ஆயுதங்களை அந்நாட்டிற்கு ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து பெற்ற அணு ஏவுகணைகள் ஹிரோஷிமா நாகசாகி மீது வீசப்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுகளை விட 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தவை என்றும் அதிபர் கூறியிருப்பது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொலிவியாவின் சாண்டா குரூஸ் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள சோயா தோட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சில நாட்களுக்கு முன் அங்கு கடும் பனிப்பொழிவு நிலவிய நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் கிராமங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத கிராம மக்களையும் அவர்களது கால்நடைகளையும் மீட்பு குழுவினர் படகில் வந்து அழைத்து சென்றனர். சுமார் 280 குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தனது மகனை 3வது மாடியில் இருந்து தரைத்தளத்திற்கு ஸ்கூட்டரில் கொண்டு சென்ற தந்தையின் வீடியோ வைரலாகி வருகிறது. வழக்கறிஞர் மனோஜ் ஜெயின் என்பவரின் மகனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் வீல் சேர்கள் மற்றும் ஸ்ட்ரெக்சர்கள் பற்றாக்குறையாக உள்ளதால் இவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பில் இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. நிதிநுட்பம் நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் திட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். TNPSC குரூப் 4 காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். புதிய கல்விக் கொள்கையால் தமிழகம் 200 ஆண்டுகள் பின்தங்கிவிடும். நாகர்கோவிலில் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம். சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கண்டனம். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றி மாணவர்கள் படிக்க வேண்டும். கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.